அரை தூக்கத்துல இருந்து என்ன கிறிஸ்கை நம்ம வீட்டுக்கு வந்திருக்காதுன்னு மகிழ்ச்சி ஆயிட்டேன். அப்புறம் லேட்டா தான் புரியுது அது எங்க அம்மா ஹாஸ்டல் அப்படின்னு. நம்ம தங்கச்சி தின்பண்டம் சப்பாத்தி உருட்ட சொன்னா போர்டு ஆடிட்டு இருக்கு. நீ குழிக்குள்ள ரெட் காயினை போட்டது போதுமா, டப்புன்னு சப்பாத்தியை உருட்டு பசிக்குதுன்னு உடனே அது டக்கு டக்குன்னு உருட்டி கம்மெல்லாம் போட்டு ஒட்டி தட்டுல போட டப்புன்னு அம்மா நீ உட்கார்ந்துட்டு இருக்கிற பொசிஷனே சரியில்லை எந்திரிடான்ட்டாங்க. நானும் மின்னல் வேக குளியல போட்டு சுருக்கமான சட்டையை போட்டு சப்பாத்தியை வாயில போட்டு ஆபீஸ் வந்துட்டேன். அங்க பார்த்தா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஒரு லேடி டாக்டர் வந்து தொழில் வரி கட்டணுங்கிறாங்க. அவங்களுக்கு வேலையை டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி நம்ம காதல் பண்ண மதுரை பொண்ணு தஞ்சாவூருக்கு டாக்டரா வந்து முன்னாடி வந்து தொழில் வரி கட்டணும் சார்னு சொன்னா எப்படி இருக்குன்னு நினைச்சேன். பசிச்சிச்சு. அதனால டீ குடிக்க போலான்னு சார்ட்ட பர்மிஷன் கேட்டா சிரிச்சுக்கிட்டே போயிட்டு வாப்பாங்கிறாரு. இப்படிலாம் இவர் பண்ண மாட்டாரு. ஒருவேளை வேலையை விட்டு தூக்க போறாரோன்னு நினைச்சுக்கிட்டே வந்து டீயை போட்டு எனக்கு தெரியாம இந்த பிரெட் பஜ்ஜி செய்யறத பாத்துட்டேன். அப்புறம் என்ன அதை சாப்பிட்டு தான் போறோம்னு சேர் போட்டு உட்காந்து அதுங்களை நல்லா எண்ணெயில போட்டு குளிப்பாட்டி எடுத்துட்டு வந்தாங்க. அதுல இருந்து நான் உன்னை எடுத்து துண்டு ஆபீஸ் போனா லேட் ஆயிடுச்சு. லேட்டா போனாலும் சிரிச்சிட்டு இருந்த சாரு முறைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்பதான் தோணுது உனக்கு பிரெட் பஜ்ஜி எல்லாம் தேவையாடா, வாயை நீ கட்டுப்படுத்தினாலே உனக்கு எந்த பிரச்சனையும் வராதுடான்னு சாப்பாட்டு டப்பாவை திறந்தா தக்காளி சாதம். அதை சாப்பிட்டு வெறுப்புல இருந்தா தங்கச்சி தின்பண்டம் கால் பண்ணி வரமோரு பானிபூரி வாங்கிக்கோ அப்புறம் நாய்க்கு சாப்பாடு போட்டு வந்துடுறான். நாயேங்குது. ஏந்தா நான் இங்க செத்துக்கிட்டு இருக்கேன் உனக்கு பானிபூரி கேக்குதா, வந்தேன்னு வை சூடத்தை கொளுத்தி வாயில போட்டுருவோம் ஒழுங்கா வச்சிருன்னு மூஞ்ச கழுவிட்டு வேலையை அப்படி இப்படின்னு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து தண்ணியை குடிச்சா அப்பா சர்ப்ரைஸ் தான் மவனேன்னு ஒண்ணு குடுக்குற. அது அத்திப்பழம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வரட்டா.